நம்ம ஊர் செய்தி நம்பகமான குரல். மக்களுக்காக. ஆமாங்க. கடந்த ஒரு வாரத்துல ஆ, சிவகிரியில ம், சுற்றுப்பகுதி முக்கியமான நிகழ்வுகளை வந்து நம்ம மக்களுக்கு தெரிவிக்கலாம். தொகுத்து சொல்லிடலாம். கண்டிப்பாக. அதாவதுங்க, ம், இந்த வாரத்துல ஆடி கிருத்திகை வந்தது. ஆமா. ஆடி கிருத்திகை அன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 7. ம், கிருத்திகை மட்டும் இல்லாம பல நிகழ்வுகள் அந்த அன்னைக்கு முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. சரி சரி. முதல்ல கிருத்திகை நம்ம சிவகிரி காமாட்சி அம்மன் கோயில்ல ஆ, முருகன் திருக்கல்யாணம் நடந்தது. ஆ, கல்யாணத்துக்கு வந்து பெண்கள் எல்லாம் வந்து கல்யாண சீர்வரிசை கொண்டாந்து திருக்கல்யாணம் நடத்தினாங்க. சரிங்க சரிங்க. அதற்கு பிறகு வந்து மக்களுக்கு அன்னதானம் வழங்கினாங்க. ம், அதே போல ஆ, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து முருகன் கோயிலையும் வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனை சரி சரி. நடந்ததுங்க. ம், அதே ஆகஸ்ட் 7ல சரிங்க. கைத்தறி தினம் கொண்டாடினாங்க ஆ, இந்தியா பூரா. சரி சரி. கைத்தறி தொழில் வந்து விவசாயத்துக்கு அடுத்து ம், பொதுமக்களுக்கு வந்து அதிகப்படியான வேலைவாய்ப்பு வழங்குற தொழிலா இருக்குது. கண்டிப்பா. அதனுடைய அத்தியாவசிய தேவை. அதனுடைய பாரம்பரியத்தை நினைவு கூர்றதுக்காக சரிங்க ஆகஸ்ட் 7 வந்து கைத்தறி தினமா பிரதமர் அறிவிச்சார் 12 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்க. ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து கொண்டாடுறாங்க. ஆகஸ்ட் 7. அந்த அடிப்படையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கைத்தறி கண்காட்சி நடந்தது. ஆ, மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். சரி சரி சரிங்க. அதுபோல் நமது பிரதமர் வந்து அவர் அறிக்கையில வந்து அனைவரும் வந்து கைத்தறி ஆடைகளை பயன்படுத்துங்க, சரி சரி. கைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து ஊக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதே போல குடியரசுத் தலைவரும் வந்து ம், கைத்தறியில வந்து நவீன ஆ, தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தணும் ம், அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. அதுக்கான சிறப்பு ஏற்பாடு சிறப்பு செய்யுங்கன்னு சொல்லி ஆய்வாளர்களுக்கு சொல்றாரு. சிறப்பு. அதே போல அந்த அன்னைக்கு ஆகஸ்ட் 7 ம், முன்னாள் முதலமைச்சர் ஆ, கலைஞர் அவர்களுடைய நினைவு தினம். யாரு? கலைஞர் கருணாநிதி கலைஞர். கலைஞருடைய நினைவு தினம். ஆ, அதை முன்னிட்டு எல்லா இடங்கள்லயும் வந்து அவருடைய படங்களுக்கு ஆ, மலர் மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினாங்க. ரொம்ப அபாரம். சிவகிரி பூராவே முக்கிய நிகழ்வுகள் நடந்ததுங்க. ஆ, அதே அடுத்த நாள் சரிங்க. நம்ம சிவகிரி பேரூராட்சியில ஒரு தூய்மை பணியாளர் ம், இந்திராணி அம்மான்னு பேரு சரிங்க. 10 வருஷமா வந்து நம்ம பேரூராட்சியில வந்து தூய்மை பணி மேற்கொண்டாங்க. சூப்பர். அவங்க சிவகிரியிலிருந்து கொடுமுடி போற வழியில ம், எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அடடடடா. துயர சம்பவம் தான். சரிங்க. இருந்தாலும் அவங்க குடும்பத்துல ஆ, அந்த அம்மா இறந்த பிறகு ஆ, அவங்களுடைய உடல் உறுப்புகளை வந்து தானம் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம் பெரிய விஷயம். இறந்த பிறகு வந்து மக்களுக்கு வந்து பயன்படணும், மற்ற 4 பேத்துக்கு பயன்படுற மாதிரி அதான் உடல் உறுப்புகளை தானம் பண்ணிட்டாங்க. சரி சரி. அதுக்காக ஆ, அஹ், நம்ம வட்டாட்சியர் தாசில்தார் ஆ, ஆ, செல்வகுமார் வந்து அரசு மரியாதை செலுத்தினார். அட்டேங்கப்பா. அதே போல பெருந்துறை ஹாஸ்பிட்டலுடைய டீன் ஆ, டாக்டர் செந்தில்குமார் வந்து மரியாதை செலுத்தி நினைவஞ்சலி செலுத்தினார். சரிங்க சரிங்க. அபாரம். அந்த குடும்பத்தாருக்கு நம்ம நன்றி சொல்லிடலாம். கண்டிப்பாக மக்களுக்கு பயன்படும். ஆமா ஆமாங்க. அதே போல ம், ஆகஸ்ட் 12 சரிங்க. நாளை மறுநாள் ஆ, ஈரோடு மின் வாரியத்துல ஈரோடு தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு ஆ, மின் குறைதீர் கூட்டம் நடக்குது. குறை தீர்ப்பு நம்ம கூட்டம். பகுதியில் கொடுமுடி, தண்டாம்பாளையம், தாமரப்பாளையம், ஆ, ஆ, சிவகிரி, எருமாத்தூர், ஆ, இங்க இருக்கிற மின் நுகர்வோர்கள் ஆ, அவங்களுக்கு இருக்க குறைபாடுகளை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஓஹோ அப்படியா? ஈரோடு ஆமாங்க ஆ, மின்சார வாரியத்தில் அணுகி பெயர் மாற்றம் அந்த மாதிரி இருந்தா கூட பண்ணிக்கலாம். ஆமாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு. ஆமாங்க. சரி சரி சரிங்க. அதே மாதிரி சிவகிரி சுற்று வட்டார பகுதிகள் இருக்குல்ல, ஆமாங்க. அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. ஆ, கடந்த 4-5 மாசமா மழை இல்லாதனால ஆ, நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிருச்சு. ஆ, கரும்புக்கெல்லாம் வந்து சரியான முறையில் நீர் கொடுக்க முடியல, அடடடா. கருகிற நிலையில் இருக்குது. ம், இப்போ வந்து கரும்பை காப்பாற்றணும் அப்படின்னா ஆ, எல்பிபி வாய்க்கால்ல ஆ, நீர் திறக்கணும் ஆ, அப்படிங்கிற கோரிக்கையை வந்து பலமா வச்சிருக்காங்க. வெள்ளாமை பாதியில் நிக்குது. ஆமா, பாதியில் இருக்குது. அதை காப்பாற்றணும்னா ம், ஆகஸ்ட் 15 சரிங்க. வாய்க்கால தண்ணி விடுறதுக்கான ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி கோரிக்கை எடுத்திருக்காங்க.
ஆஹா. அது போல நம்ம சிவகிரிக்கு பக்கத்துல வெங்கம்பூருங்கிற கிராமம், ம். தாமரப்பாளையம் பக்கத்துல, ஆமாங்க. அங்க வந்து இந்த 10 நாளைக்கு விசேஷம் நடக்குது ஆடி மாசத்துல. ஓஹோஹோ! ஆஹா. ஆடி பூர விழா. ஓஹோ! சரிங்க. வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை யாகசாலை, ஆ. அம்மனுக்கு அபிஷேகம். அங்காள வரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில். சரிங்க, சரிங்க. ஆ. ஒரு வாரத்துக்கு வந்து சிறப்பான முறையில விழா கொண்டாடுறாங்க. ஓஹோஹோ! சரி, சரி, சுற்று சரி. வட்டார இருக்கிற மக்கள் அனைவரும் கலந்துக்கலாம். அது அம்மன் சரி. அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு அழைக்கிறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா கோயில் விசேஷம், ம். ஜவுளி கண்காட்சி, தள்ளுபடி போடுறாங்கல்ல. ஆமாங்க. அதே மாதிரி ஈரோட்டுல ம். ஒரு ஆஸ்பத்திரியில தள்ளுபடி போட்டிருக்காங்க. ஆஸ்பத்திரியிலேயேவா? என்ன ஊசி போட்டுக்கிறதா? ஒரு ஊசி போட்டா ஒரு ஆமாங்க. ஊசி இலவசமா? ஒரு ஆடி ஆஃபர் கொடுக்குறாங்க. அ, பெருந்தல் ரோட்ல அ, ஆஞ்சர் காது மருத்துவ பரிசோதனை மையம் இருக்குது. சரிங்க. இந்த ஒரு வாரத்துக்கு ஆகஸ்ட் 7 இருந்து அ, ஆகஸ்ட் 13 முடிய ஆ. இலவசமா காது பரிசோதனை முகாம் நடத்துறாங்க. ஓஹோஹோ! சரி, சரி. ஆ. காது பரிசோதனை செய்ய விருப்பம் இருக்கிறவங்க ம். அங்க வந்து இலவசமா பண்ணிக்கலாம். பரிசோதனை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தியா? பலமான செய்தி. ஆ. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். ம். ஈரோடு மாநகராட்சியில ஆ. இந்த வாரத்துல ம். வாடகை பாக்கி கொடுக்காதனால ஆஹா. 12 கடைகளுக்கு வந்து சீல் வச்சுட்டாங்க. ஆ. ஒவ்வொரு கடைக்காரங்களும் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாடகை பாக்கி. அதாவது மாநகர சொந்தமான கட்டடத்துக்கான ஆமா, வாடகை மாநகர பாக்கி. பஸ் ஸ்டாண்டு, நேதாஜி வணிக வளாகம், ஆமாங்க. இங்க இருக்கிற கடைகள்ல ம். பல முறை வந்து அவங்க கேக்குறாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி. நிறைவேற்றிட்டாங்க. ஆ. ஆமா, அவங்க யாரு வாடகை கட்டுற மாதிரி ஐடியா இல்லைன்ட்டாங்க. ம். அதனால இறுதி கட்டமா ம். கடைகளுக்கு சீல் வச்சுட்டாங்க. அட்டட்ட. ஆ. எந்த அப்ப பகுதியிலங்க? எந்த ஏரியால? நேதாஜி வணிக வளாகம். ஓஹோ! அப்படியா? ஆ. ஆமாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 2 3 கடை, ஆ. மாநகராட்சி சொந்தமான கடைகள்ல. எதுக்கெல்லாம் வாடகை வரலையோ அதுக்கெல்லாம். ம். மொத்தம் 12 கடை. ஆ. பாக்கியுடைய தொகை வந்து 13,79,000 ரூபாய் பாக்கின்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருக்காங்க. ரொம்ப நாளா கட்டல. ஆமாங்க. ம். அதனால இதுக்கு மேல வேற வழி இல்ல ம். அப்படிங்கிற நிலவரத்துக்கு மாநகராட்சி வந்துட்டாங்க. சரி, சரி, சரி. அது போல பாத்தீங்கன்னா ம். ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. சரிங்க. பேங்க்ல வந்து நிறைய பேர் கடன் வாங்குறாங்க. ஆமா. அதுக்கு வந்து வசூல் பண்றாங்க. ஆ. ஒரு சிலர் கடன் கொடுக்கலைன்னா ஆ. அவங்களுக்கு வந்து ரெக்கவரி ஏஜென்ட் மூலமா வசூல் பண்றாங்க. ம். ஒரு தனியார் ஏஜென்சி. நியமனம் பண்ணி ம். அவங்க வந்து வசூல் பண்ணி கொடுக்கணும். சரிங்க. அதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் வந்து சில நிபந்தனை வச்சிருக்காங்க. ஆ. ரெக்கவரி ஏஜென்டா போறவங்க ஆ. காலையில ஆ. 8 மணிக்கு மேலதான் போகணும். ஓ! 7 மணிக்குள்ள, இரவு 7 மணிக்கு முன்னாடி வசூலுக்கு போகணும். அதுக்கு பிறகு போய் கேட்க கூடாது. ஆ. புரியுது, புரியுது. ஆ. கடனாளியில வந்து மன வசூலுக்கு பண்ணக்கூடாது ம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சரி. அது நீங்க கொஞ்சம் ரொம்ப வந்து அடாவடியா பேங்க் தாங்க. இருக்கிறதுனால இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, ம். நிறைய ரெக்கவரி ஏஜென்ட்களை வந்து வரம்புக்கு மீறி போய் நிர்பந்தம் பண்றாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. அதே மாதிரி பேங்க் வந்து ம். யார வந்து ரெக்கவரி ஏஜென்ட் நியமனம் பண்ற அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லி வருங்கிறாங்க. ஓ! இன்னாதான் வருவாரு. இந்த பேங்க் வந்து இவருதே ரெக்கவரி ஏஜென்ட், போய் ஆளுக்காள் வந்து சம்பந்தம் மாட்டிட்டு போறாங்க. இல்லாதவங்க அவங்க கேக்குறாங்க. ஆ. அது வந்து ஒரு புகாரா கொடுத்திருக்காங்க ரிசர்வ் பேங்க். ஓ! அதனால சம்பந்தப்பட்ட பேங்க் வந்து இவங்க எங்களுடைய ரெக்கவரி ஏஜென்ட் அப்படின்னு அப்படிங்கறத சொல்லிடணும். வந்து அறிவிக்கணும். ம். அவங்க தான் போய் வசூல் பண்ணணும் ம். அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சரி, சரி, சரி. அது போல ஆ. தமிழ்நாடு மின்சார வாரியம் ம். எல்லா குடும்பங்களுக்கும் ம். டிஜிட்டல் மீட்டர் பொருத்திருக்காங்க. இப்போ ம். டிஜிட்டல் மீட்டர் வந்து ஸ்மார்ட் மீட்டரா மாத்துறதுக்கு வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவையான வழி செய்யறாங்க. சரி, சரி. ஆ. அதனால பொதுமக்கள் வந்து ஆ. மின் கட்டணம் அதிகமாகுன்னு சொல்லி புகார் சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனா வந்து மின்சாரத்துறை வந்து அப்படி வராதுன்னு வாய்ப்பு சொல்றாங்க. உண்மையா வதந்தியா? தெரியல. ஆ? இல்ல, உண்மையாலுமே விளக்கம் கொடுத்திருக்காங்க. இல்ல, அதாவது மின்சாரத்துறை சொல்றது உண்மை, மக்கள் உண்மை நம்புறது உண்மை. வதந்தி. ஆ. ஆமா, ம். மின்சாரத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ம். இப்போ டிஜிட்டல் மீட்டர் பயன்படுத்துறதுனால ம். நீங்க வந்து எந்த பொருளுக்காக வந்து மின்சாரத்தை உபயோகப்படுத்துறீங்கன்னு தெரியாது. சரி, சரி. ஆ. மொத்தமா மின்சார உபயோகம் தெரியும். ஆ. ஆனா ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துனா ஆ.
எதுக்கு வந்து எவ்வளவு பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற விவரம் காமிக்காது. நீங்க அடடா, வந்து அப்படியா? ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளவு பயன்படுத்துனீங்க, ஆ, வாஷிங் மிஷின் எவ்வளவு பயன்படுத்திருக்கீங்க, ஆ, பல்புக்கு எவ்வளவு பயன்படுத்திருக்கீங்க ஆ. அப்படிங்கிற அனைத்து விவரம் வந்துருவாமா. அப்ப அது நம்ம போக அதை வச்சு சிக்கனமா கூட பண்ணிக்கலாம். ஆமா, அது போக உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல வந்து இவ்வளவு தூரம் பயன்படுத்திட்டீங்க, ம், இது வரைக்கும் வந்து இவ்வளவு மின்சார கட்டணம், ம், இதுக்கு மேல போயிருச்சுன்னா மின்சார கட்டணம் எவ்வளவு வரும் அப்படிங்கிற ம். எச்சரிக்கையும் கொடுப்பாங்களாமா. அப்படிங்கப்பா. இப்ப 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அதிகம் இல்லாங்க. ஆமாங்க. அத வந்து உங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருவாங்களாமா. நீங்க வந்து அப்படிங்கப்பா. 500 யூனிட் பயன்படுத்திட்டீங்க, ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கு மேல பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து கட்டணம் அதிகமாகும். அப்ப இது எஸ்எம்எஸ் மாதிரி ஏதாவது வரும். வரு அந்த தகவல் சொல்லுவாங்களாமா. அப்ப இதுக்காக கூடுதல் கட்டணம் ஏதாவது நம்ம மீட்டர் வாங்குறதுக்காக பணம் தரணுமா நம்ம? அது என்னங்கிற விவரம் சொல்லல. ஆனா ஸ்மார்ட் மீட்டர் மாத்தினா இதுல சௌகரியம் சொல்றாங்க. புரியுது. உங்களுக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆ, நாங்க சொல்லிடுவோம் அது சரி, அது சரி. அப்படிங்கறத சொல்றாங்க மின்சாரத்துறையில. அது கொஞ்சம் விசாரிங்க அடுத்த வாரத்துக்கு. சரிங்க. நம்ம ஏதாவது பயனாளி வந்து கூடுதலா ஏதாச்சும் மீட்டர் வாங்குறதுக்கு காசு கட்டணுமா? அதை நம்ம விசாரிச்சுக்கலாம். மக்களுக்கு சரி, சொல்லுங்க. சொல்றது. அதுபோல நம்ம சிவகிரியில ஆ, மனவளக்கலை மன்றம் இருக்கு. ம், இந்த மன்றத்துல இருந்து ம். ஆழியாறு கூட்டி வர்றாங்க ஆன்மீக பயணமா. சரி. சிலோண்டாட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆளியார் மட்டும். ஆமாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி இன்னைக்கு மகரிஷியுடைய பிறந்த நாள். சரிங்க. அதுக்காக வெள்ளிக்கிழமை. மக்களை வந்து அங்க ஆழியாருக்கு ஒரு பயணம் கூட்டி வராங்க, ஆ, அவருடைய நினைவுல கலந்துக்கிறதுக்காக. ம். விருப்பம் இருக்கிறவங்க போலாம். போலாம் வாங்கன்னு சொல்றாங்க. அந்த ம். அன்னைக்கு காலையில 5 மணிக்கு வண்டி புறப்படுது. ஓஹோ. முதல்லயே போய் மணவளக்கலை மன்றத்துல ஆ, உங்க பேரை பதிவு பண்ணிக்கங்க ஆ. அப்படின்னு சொல்றாங்க. நல்ல செய்தி. அப்புறம் இங்க வர்ற சுதந்திர தினத்துக்கு சரிங்க. எல்லா வீட்லயும் வந்து சுதந்திர தின கொடி ஏத்தணும் ஆ, அப்படின்னு நம்ம பிரதமர் வந்து நேற்று அறிவிச்சிருக்காரு. சூப்பர். சுதந்திரத்தை வந்து எல்லாரும் வந்து கொண்டாடலாம். தேசிய உணர்வை ஆமாங்க. மேம்படுத்தணும். அந்த விவரத்தை வந்து மக்களுக்கும் சொல்லிடலாம். கண்டிப்பா. வேற தகவல் சொல்றீங்களா நீங்க? உங்களுக்கு இது தியேட்டர்ல ஏதாவது படம் நல்ல படம் வருதா? தியேட்டர்ல வந்து நல்ல படம் ஓடுது. என்னங்க? அடுத்த வாரம் திரைப்படத்தை சேர்த்து சொல்லுங்க. சொல்லிடலாங்க, சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஜனநாயகம் தான் ஓடுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, சரி. நம்ம ஊர்ல 3 தியேட்டர் இருக்குது. ஆமாங்க, 3 ஸ்கிரீன். 3 ஸ்கிரீன் இருக்கு. ஆமா. தினசரி 3 வகையான படம் ஓடுது. சரிங்க. அடுத்த வாரம் தகவல் சொல்லிடலாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி இந்த 3 வருஷத்துல ஆ, நம்ம ரயில் இருக்கு இல்லைங்க, ஆமாங்க. ரயில்ல வந்து ம், தரக்குறைவான ம், உணவு விநியோகம் பண்ண அடிப்படையில ம். 5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க கடைக்காரங்க மேல. அந்த உணவு வித்த நிறுவனத்துக்கு. ஆமா. அடடா. அது ஒரு செய்தி அது ரயில்வே துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. ம், அடிக்கடி நாங்க வந்து தர பரிசோதனை மேற்கொள்றோம், ஆ, தரம் குறைவா விநியோகம் பண்ணாங்கன்னா ஆ. அதுக்கு நாங்க ஃபைன் போட்டு வசூல் பண்றோம், கண்டிப்பா. அதனால முடிஞ்ச அளவு தரமா தான் கொடுக்குறாங்க ம். அப்படின்னு ரயில்வே துறையில வந்து அறிவு கொடுத்திருக்காங்க. அபாரம்.